ஸோ இது டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிளுங்க. எக்ஸ்எஸ்ஆரில் 4 கலர் அவைலபிள். பார்க்குறதுக்கு இந்த க்ரீன் இருக்குல்ல, இந்த க்ரீன் வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். சிங்கத்தை கூட்டுக்குள்ள அடைச்சி வச்சிருக்க மாதிரி அடைச்சி வச்சிருக்காங்க. இவ்வளோ வண்டி டெலிவரிக்கு ஒதுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜாப் கார்டு போடுறப்ப கொஞ்சம் கவனமாக பாருங்கள். என்ன ஜாப் வந்து பார்க்க போகிறாங்கன்றது அவங்க சொல்கிறாங்க. எதுக்கு அமௌண்ட் போடுறாங்கலாம் கொஞ்சம் காஸ்ட் எஸ்டிமேஷன் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இந்த வண்டியில் ஏதாவது பண்ணுற தப்பு என்னன்னா, வண்டியை போய் நிப்பாட்டுறாங்க இல்லையா, நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரைவ் பண்ணிட்டு போய் நிப்பாட்டுறீங்க அப்படின்னா நிப்பாட்டினதுக்கப்புறம் வந்துட்டு சாவி அமர்த்திடணும். ப்ளஸ் நம்ம பேசாமல் இந்த வண்டி எடுத்துகிட்டு போமா. கைஸ் ஃபைனலி மதுரையில் இருக்க யமுனா ஷோரூம் ரீச் பண்ணிட்டோம். இந்த ஷோரூமோட பேர் பார்த்தீங்கன்னா அழகேந்திரன் ஆட்டோஸ். ஸோ அப்படியே போயிட்டு இருக்கிறப்போ நம்ம எக்ஸ்எஸ்ஆர் ஒன்று டெஸ்ட் ட்ரைவ் எங்கே வெளியே நிற்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சில்வர் கலர் டெஸ்ட் ட்ரைவ் வச்சுருக்காங்க. ஓ ஸோ பேக் இந்த இது எனக்கு பிடிக்கல, சடனாக பார்க்குறது பிடிக்கல. ஆனால் இந்த ரியர் லைட்டு சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஓ வேறு லெவலுங்க. ஸோ இது டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிளுங்க. சரியா, சரி நம்ம ஷோரூம் உள்ள அடி போவோம். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா 4 கலரும் அவைலபிளுங்க. ஸோ அப்படியே போகிறப்போ அதில் எஃபிசெட் எக்ஸ் நிற்குது பார்த்தீங்களா. இதை பார்க்குறது எக்ஸ்எஸ்ஆர் மாதிரி தான் இருக்குது, பட் இது எக்ஸ்எஸ்ஆர் கிடையாது, எஃபிசெட் எக்ஸ். ஸோ அப்படியே உள்ளே போகிறப்போ ரொம்ப ப்ரீமியமாக இருக்குங்க ஷோரூம். இது R15 V4. கிட்டத்தட்ட எக்ஸ்எஸ்ஆரில் 4 கலர் அவைலபிள். இது பார்த்தீங்கன்னா ரெட்டு, அதுக்கப்புறம் சில்வரு, அப்புறம் ப்ளூ, இங்கே 3 கலர் இருக்குது. டோட்டலி 4 கலர் உண்டு. சரியா, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் நிற்குது. பார்க்குறதுக்கு இந்த க்ரீன் இருக்குல்ல, இந்த க்ரீன் வேறு மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த லைட்டிங்க்கும் இந்த க்ரீன் கலர் சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த அலாய் வீலும் சரி, இந்த மேட் க்ரீன் கலரும் சரி நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். பைக்கெல்லாம் புக் பண்ணி எல்லாமே பே பண்ணியாச்சு. ஸோ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இனி குடோனில் போய் வெஹிக்கிளை செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ குடோனில் போய் நிறைய வெஹிக்கிள்ஸ் நிற்குன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போய் பார்த்து நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம். நாங்கள் சூஸ் பண்ண கலர் பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்க்குறதுக்கு ஒரு 5 இயர்ஸுக்கு முன்னாடி அந்த யமஹா லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு ஆன்லைனில் பார்த்த வெஹிக்கிளோட கலர் இதுதாங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு கலருங்க. இந்த கலரு இதனால் ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ளூவை பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த யூஎஸ்டி போக்ஸ் கோல்டில் இருக்கிறப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக, ரொம்ப ரோட் ப்ரெசன்ஸ் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்குது. பட் இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதான் நம்ம ப்ரோ ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசுகிறாருங்க. கைஸ் ஃபைனலாக நாங்கள் குடோனுக்கு போய்ட்டுருக்கோம். ஃபைனலி நாங்கள் குடோனுக்கு வந்துட்டோம். ஸோ குடோனில் ஃபுல்லாகவே நிறைய ஸ்கூட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நிறைய அது MT-03 இருக்குது. சிங்கத்தை கூட்டுக்குள்ள அடைச்சி வச்சிருக்க மாதிரி அடைச்சி வச்சிருக்காங்க. ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்களா MT-03 இருக்குது. ஸோ என்னடா இடையில ஜாமான் நிற்குதுன்னு பார்த்தேன். பார்க்குறதுக்கு MT-15 மாதிரி இருக்குது, ஆனால் ரொம்ப பெரிய வண்டி வெஹிக்கிள் மாதிரி இருக்குங்க. ஓ நல்லா இருக்கு. ப்ளஸ் நம்ம பேசாமல் இந்த வண்டி எடுத்துகிட்டு போமா. 389 தானா, 390 விட கொஞ்சம் தான் கூடுதலாக இருக்குது. சரிதான். ஸோ கைஸ் நாங்கள் பார்க்க வந்த வண்டி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே எக்ஸ்எஸ்ஆர் தான் இருக்குது. ஃபுல்லாகவே இங்கே எக்ஸ்எஸ்ஆர் தான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஃபுல்லாகவே எக்ஸ்எஸ்ஆர் தான் இருக்குது. செலக்ட் பண்ண வெஹிக்கிள் இந்த வெஹிக்கிள் தான். நாளைக்கு இதை நாங்கள் டெலிவரி எடுக்க போகிறோம். சிங்கத்தை கூண்டில் அடைச்சி வச்சிருக்காங்க. கைஸ் ஃபைனலாக நாங்கள் பைக்கை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரூமுக்கு கிளம்பிட்டோம். ஸோ நாளைக்கு நம்ம பைக்கில் டெலிவரி எடுத்துகிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்ப வேண்டியதுதான். கைஸ் நாங்கள் வண்டியை டெலிவரி எடுக்கிறதுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். ரூம்லேருந்து நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ ஓகே ஷோரூமில் போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ வண்டி டெலிவரிக்கு ஒதுக்கிட்டு இருக்காங்க. ஃபார் ரேஷன் ஸ்டிக்கர் ஒட்டி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஒரு 2 சில்வரு, ஒரு க்ரீனு, ஒரு ரெட்டு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரெட் இருக்குது. ஸோ இன்னைக்கு தான் லான்ச் வந்து சேர்த்து வச்சு இவங்க டெலிவரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கிலோமீட்டர் எப்போ ஓடிக்கலாம் உடனே சர்வீஸ் விட்டுருங்க. இல்லை 30 நாள் ஆகி உங்களுக்கு கிலோமீட்டரே ஓடாதுனா 30ஆம் நாள் கண்டிப்பாக சர்வீஸ் விட்டுருங்க. ஃபஸ்ட்டு 4 சர்வீஸ்க்கும் ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் ஆயில் மாற்றுவாங்க. அது ஆயில் மாற்றுறதுக்கு எவ்வளோ காசு கேட்பாங்கன்னா 1500 கேட்பாங்க. 1500. ஃபஸ்ட்டு 4 சர்வீஸ்க்கும் ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் 1500 கேட்பாங்க. கடைசி 4 பெய்டு சர்வீஸ்க்கு இந்த அமௌண்ட்டோட உங்களுக்கு 500 லேபர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. சரி சரி. அப்படியே ஆடியோ முடிஞ்சு 5 நாள் கழிச்சு நம்பர் கேட்டுருப்போம். இப்போ உங்களுக்கு பிப்ரவரி தான் முடிஞ்சிருக்கு. கன்னியாகுமரியில் பிறந்த முடிஞ்சு 5 நாள் கழிச்சு தான் இந்த நம்பர். நம்பரோட ஃபார்ம் இங்கே கிடைக்கும்.
இது கீழே கேட்டுக்கோங்க, கீழே பிரிண்ட் எடுத்து கொடுப்பாங்க. சர்வீஸில் வந்து வாட்டர் வாஷ் சரியில்லை, நான் சொன்ன கம்ப்ளைண்ட் எனக்கு சரியாக பார்த்து கொடுக்கல, நோ ரெஸ்பான்ஸ் ஆகும். சர்வீஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வரலாம் இல்லையா? வண்டி இப்போ தான் நீங்கள் டெலிவரி எடுத்திருக்கீங்க, இனிமேல் வந்து 1 மந்த்தில் சர்வீஸ் கொடுக்க ஆரம்பிப்பீங்க, அடுத்தடுத்து நெக்ஸ்ட் சர்வீஸ் எல்லாமே கொடுக்க ஆரம்பிப்பீங்க. அருப்புக்கோட்டையா நீங்கள்? எந்த? கன்னியாகுமரி. இப்போ கன்னியாகுமரினா நியர்பை டீலர்ஷிப்பில் ஏதாவது ஒரு டீலர்ஷிப்பில் நீங்கள் சர்வீஸ்க்கு கொடுத்துருங்க. கார்டு போடுறப்ப, ஜாப் கார்டு போடுறப்ப கொஞ்சம் கவனமாக பாருங்கள். என்ன ஜாப் வந்து பார்க்க போகிறாங்கன்றது அவங்க சொல்கிறாங்க, எதுக்கு அமௌண்ட் போடுறாங்கலாம் கொஞ்சம் காஸ்ட் எஸ்டிமேஷன் செக் பண்ணிக்கோங்க. டெலிவரி எடுக்கிறப்ப கரெக்டாக வாட்டர் வாஷ் பண்ணியிருக்காங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பில் எக்ஸ்ப்ளனேஷனும் பார்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு 5 மினிட்ஸ், அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ், அவ்வளோதான் ஆகும். 10 மினிட்ஸ் தான் ஆகும். ஆனால் அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு எதுக்கு போட்டிருக்காங்க, இவ்வளோ போட்டுட்டாங்களே, வாட்டர் வாஷ் சரியாக பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் கஸ்டமர் வந்து வருது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. அங்கேயே இருந்து உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு சரிங்களா? கைஸ் அப்படியே டெலிவரி எடுத்துட்டு கிளம்ப போகிறோம். இதான் நிற்குது கைஸ். ப்ரோ ஒன்றும் இல்லை ப்ரோ, வண்டியோட இப்போ ஒரு பேசிக் ஸ்டெப்ஸ் மட்டும் சொல்லிடுவோம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இந்த வண்டியில் எல்லாரும் பண்ணுற தப்பு என்னன்னா, வண்டியை போய் நிப்பாட்டுறாங்க இல்லையா, நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரைவ் பண்ணிட்டு போய் நிப்பாட்டுறீங்க அப்படின்னா, நிப்பாட்டினதுக்கப்புறம் வந்துட்டு சாவி அமர்த்திடணும். ஆனால் பசங்க ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்கன்னா, சுவிட்ச் அமர்த்திட்டு அப்படியே விட்டுறாங்க. அது என்ன இஷ்யூ ஆகுனா, ரேடியேட்டர் ஃபேன் வந்து வண்டி ஓடிட்டே இருக்கும். ஓகேவா? அது அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் எப்போ போய் நிப்பாட்டாலும் சாவி அமர்த்திடுங்க. நீங்கள் வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது எத்தனை நேரம் ஃபேன் ஓடிக்கலாம், அது வந்து இஷ்யூ கிடையாது. பட் நீங்கள் வண்டியை போய் நிப்பாட்டுறீங்க அப்படின்னா, இந்த சுவிட்சை அமர்த்திட்டு கீயை உடனே அமர்த்திடுங்க. ஓகேவா? இதுபோல் வண்டியில் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது. அதில் வந்துட்டு சைட் ஸ்டாண்ட் போட்டு தான் கட் ஆஃப் ஆயிடும் இன்ஜின். சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் அது இப்போ மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே வருது. அதுபோல் லிக்விட் கூல்டு இன்ஜின், கூலண்ட் இதெல்லாம் அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. சர்வீஸ் பீரியட் வந்து 4000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், இல்லைனா 3 months ஒன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் பார்த்து கொடுத்துருங்க. ஓகேவா? ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தீங்க. ஓகே ஓகே, அப்படியே எடுத்துக்கலாம். திருப்பி தரேன், அப்படியே எடுத்துக்கலாம். வண்டி எடுத்தப்போ 7 லிட்டர் பெட்ரோல் ஃப்ரீ கொடுத்தாங்க. ஸோ இந்த பெட்ரோல் பங்கில் தான் கூப்பன் கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்துட்டு அப்படியே ஒரு 7 லிட்டர்ஸும் போட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ கைஸ், வண்டி எடுத்த கையோட அப்படியே நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ரைட் ரிவ்யூ பார்க்கலாம். ஹே கைஸ், ஃபைனலி நம்ம கன்னியாகுமரி ரீச் பண்ணிட்டோம். ஸோ மதுரை டு கன்னியாகுமரி கிட்டத்தட்ட 266 கிலோமீட்டர் கிட்ட இருக்கு. ஸோ இந்த வண்டியை நான் அவ்வளோ ட்ரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ தான் நான் இதில் சொல்ல போகிறேன்.